இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலிஷ்கா, திஸ் இஸ் அன்பிலீவபிள். பண்றது இருக்கட்டும், முதல்ல இப்படிலாம் பண்ண எப்படி யோசிக்கிற? திஸ் இஸ் டூ மச் மலிஷ்கா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உனக்கு லக்ஷ்மி கிட்ட பிரச்சனை இருக்கனால நீ லக்ஷ்மிய பழி வாங்க நினைச்ச. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? வேற யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க நீ. தப்பு பண்ணிட்ட மலிஷ்கா. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. அதுவும் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உங்க ரெண்டு பேருக்கும் லக்ஷ்மிக்கும் கரிஷ்மாவுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலன்னா அது லக்ஷ்மியோட தவறுன்னு சொல்ல முடியாது. இவளை எதுவும் சொல்லாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு மலிஷ்கா போட்ட திட்டத்துல அவ ஜெயிச்சு லக்ஷ்மிக்கு ஏதாவது ஆயிருந்தா மலிஷ்கா மேல நீ வீண் பழிய சுமத்துவியா? சொல்லு. போதும். எதுக்கெடுத்தாலும் லக்ஷ்மி மேலேயே பழிய போடுறதே உங்களுக்கு வழக்கமா போயிடுச்சு. எல்லாமே கண்ணுக்கு முன்னால தெள்ள தெளிவா இருக்கு, ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. அட கடவுளே, சரியாதான் சொல்லியிருக்காங்க, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ரைட். ஓ, வாட் இஸ் திஸ் மலிஷ்கா? இதெல்லாம் என்னது? லக்ஷ்மிக்காக குழியை தோண்ட போனியா இல்ல நீ விழ போனியா? அப்போ உனக்கு எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? உன் நிலைமைய பாரு. இந்நேரத்துக்கு உன் இடத்துல லக்ஷ்மி இருந்திருக்கணும். சில நேரங்களை நான் பாக்குறேன், நீ நிஜமாவே ஸ்டூபிட் மாதிரி நடந்துக்கிற. அப்புறம் உன் உதட பாரு. என்ன சீக்கிரமா குணப்படுத்துங்க டாக்டர், ரொம்ப வலிக்குது. அவ பண்ணதுக்கான காரணம் அந்த இடத்துல லக்ஷ்மி இருந்திருக்கா. நமக்கும் லக்ஷ்மிக்கும் இருக்கிற வித்தியாசம் அவளுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, அவ பண்ண இந்த தப்பான வேலையால பாவம் அம்மா கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால அவ பண்ண தப்ப மன்னிக்க போறதில்ல. அது சரி அண்ணி, வேலண்டைன்ஸ் டேல ரிஷியும் லக்ஷ்மிக்கு நடுவுலயும் நடந்தது. என்ன நடந்தது? அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடந்தது? ரிஷி லக்ஷ்மி உயிரை காப்பாத்தினா. சரியான நேரத்துல அவ உயிரை காப்பாத்திட்டீங்க டாக்டர் சொல்லல. அதனால மலிஷ்காவுக்கு என்ன பிரச்சனை வந்தது? டாக்டர், இந்தாங்க மெடிசன்ஸ். ரிஷி, வீக்கம் குறைஞ்சதா? ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் பெட்டர். டோன்ட் வரி, அதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்ல. வீக்கமும் குறைஞ்சிருக்கு, வலியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நல்லா கேட்டுக்குங்க, மெடிசனோட ஒரு டோஸ் கூட மிஸ் ஆக கூடாது. வலி அதிகமா இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. வேற ஸ்ட்ராங்கான மெடிசன் தரேன். ஓகே டாக்டர். தேங்க்யூ. வாங்க. யூ கம் ஹியர். சீக்கிரமா வா. இந்த வீட்ல நீ யாரு? வேலைக்காரியா? சர்வன்ட்டா? ஏன் எல்லாரும் முன்னாடியும் உன் வாயை திறந்த? நீ என்ன பைத்தியமா? ஆனா நீலம் மேடம் ஓ, ஜஸ்ட் ஷட் அப். உனக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருப்பேன். உன் மேல பிளேமும் வந்திருக்காது. எல்லாரும் முன்னாடியும் மலிஷ்கா குற்றவாளியும் ஆயிருக்க மாட்டா. காட். ஆனா மலிஷ்கா மேம் என்ன மிரட்டுறாங்க. அதத்தான் நானும் சொல்றேன், இடியட். உன்னை மிரட்டி இருந்தா ஏன் எல்லாரும் முன்னாடியும் வாயை திறந்த? அமைதியா இருந்திருக்கணும்ல. பட் எல்லாரும் என்னதானே குறை சொன்னாங்க. ஓ காட். சரி, எல்லாரும் உன்னை திட்டினாங்கன்னா திட்டட்டுமே, கேட்டுட்டு இருக்க வேண்டியதானே. நீ என்ன முட்டாளா? முட்டாள் நம்பர் 1. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. மலிஷ்காவும் தப்பிச்சிருப்பா. இடியட். யார்தான் இவளெல்லாம் வேலைக்கு சேர்த்தாங்களோ? என்னடா இது? எல்லாத்தையும் சொன்னாலும் திட்டு விழுகுது. இதுல முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கணும்னு வேற சொல்றாங்க. நான் யாருக்கிட்ட சொல்லணும், எப்ப சொல்லணும்னே தெரியல. எல்லாரும் குழப்பிட்டு போறாங்க. லக்ஷ்மி அண்ணி எவ்வளவு நல்லவங்க. மலிஷ்கா மேம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரதா கேள்விப்பட்டேன். எதுக்கு இது வருது? இந்த வீட்டுக்கு லக்ஷ்மியா வர உரிமை லக்ஷ்மி அன்னைக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லாருமே என்னை ஏன் தப்பாவே பாக்குறாங்க? ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நான் இங்க இருக்கிறதுனால யாருக்கும் எதுவும் ஆக கூடாதுன்னு மட்டும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட அப்பாவும் சொல்லுவாரு, லக்ஷ்மி கண்ணா, அடுத்து உங்களோட துக்கத்துல துக்கத்தை பாரு, சந்தோஷத்துல சந்தோஷத்தை பாருன்னு சொல்லுவாரு. நீ என்னைக்கும் நல்லதுதான் நினைச்சிருக்க. ஆனா இவங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டுல இருக்கிற சில பேருக்கு புத்தி பேதலிச்சு போச்சுமா. அவங்க எண்ணங்கள், அவங்க கண்ணோட்டங்கள் எதுவும் சரியில்லை. நல்லதாவே யோசிக்க மாட்டாங்க. அதான் உன் நல்லது அவங்க கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேட்கலாம் இல்லையா? என்கிட்ட அவங்க ஒரு தடவை கேட்டாங்கன்னா
நான் புரிய வைப்பேன். என் பேச்ச அவங்க நம்பணும் இல்லையா? அந்த மலிஷ்கா பண்ண காரியம் இருக்கே, அவ என்கிட்ட ஒரு தடவை கேட்டிருக்கலாம். அவளுக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. மலிஷ்கா, அவளை பத்தி எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. எல்லார் முன்னாடியும் குட்டு வெளிப்பட்டு போச்சு. என்னைக்குமே அவன் மேல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. உன் வேண்டுதலையும் என் வேண்டுதலையும் இறைவன் கண்டிப்பா கேட்பான். நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி நீ ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையோட இரு. உன் அப்பா சொல்ற இதை ஞாபகம் வச்சுக்க. ஓகே? பானி, எதுக்கு எல்லா புக்ஸையும் திறந்து போட்டிருக்க? சரி, அப்ப நீயே எடுத்து வைய. இங்க பாரு ராகு கேது, நான் இப்போ ரெஸ்ட் எடுக்க கோ பண்றேன் என்னோட இன்டீரியர்ல. கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்பிங் நாட், அண்டர்ஸ்டாண்டிங்? புரிஞ்சுது. வேலையை பாருங்க. இவங்க ஒன்னும் ஓய்வு எடுக்க போகல. பீரோக்குள்ள எல்லாம் இருக்கா இல்ல ஏதாச்சும் திருடி இருக்கோமான்னு பார்க்க போயிருக்காங்க. சரி ஷாலு, உனக்கு என்ன தோணுது? பல்வேந்தர் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கியிருப்பாங்க? அதாவது இந்த கல்யாணத்துக்கு பல்வேந்தர் எவ்வளவு பணம் கொடுத்திருப்பான்? தெரியலையே. மறுபடியும் ஒரு தடவை சாவி கைக்கு வந்தா போதும். ஷாலு, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது. சித்தியோடைய கஜானாவை நாமளே திருடிடலாம். திருடா வந்து திருடிட்டு போயிட்டா வீட்டுல நாங்க 2 பொண்ணுங்க என்ன செய்வோம்னு சொல்லி சம்பாதிச்சிடலாம். எப்படி ஐடியா? நீ சோனல், I'm really sorry மலிஷ்கா. உதடு பார்க்க பெருசா இருக்கு, ரொம்ப காமெடியா இருக்கு. I'm sorry. Shut up, idiot. நான் அரஞ்சன வை அப்படியே உன் கண்ணு வீங்கி போயிடும். உனக்கு இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்து உன் உதட வீங்க வச்சா சரியா போயிடும். மலிஷ்கா ரிலாக்ஸ். இவ என்ன? மலிஷ்கா மருந்து. தேங்க்யூ ரிஷி, என்ன நீ நல்லா பாத்துக்கிட்ட. தேங்க்யூ எனக்கு சொல்லாத, அத போய் லக்ஷ்மி கிட்ட சொல்லு. நாங்க எல்லாரும் உன்னை திட்டணும், ஆனா லக்ஷ்மி தான் எங்களை தடுத்தா. உன்னை டாக்டர் கிட்ட கூட்டு போக சொன்னா. உனக்கும் லக்ஷ்மிக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். உன்னை பொறுத்தவரை நான் லக்ஷ்மியை கிஸ் பண்ணேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அண்ட் அதுக்கப்புறமும் நீ லக்ஷ்மியை பழி வாங்கறதுக்கு துடிச்சிருக்க.